வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து அவரோட ஃப்ரெண்டு விஜய் டிவியில் வேலை பார்க்குறதாவும் அவர் மூலமாக நீயா நானால பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, 2 பேரும் போகலான்னு சொல்ல அப்படியே என்ன ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க மீனா. கணவன் மனைவிக்குள்ள ரகசியம் வச்சுக்கலாமா கூடாதா அப்படின்றதான் டாபிக்னு முத்து சொல்ல, ஐயோ நான் வரல, எனக்கு பேச தெரியாது, நீங்க மட்டும் போங்க, யாரையாவது கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி முன்னுக்கு பின் ரொம்பவே முரணா பேசிட்டு இருக்காங்க மீனா. இல்ல மீனா, என்ன நினைச்சிட்டு இருக்க, இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் போகக்கூடிய ப்ரோக்ராம், நீயும் நானும் தான் போக முடியும்னு சொல்றாரு முத்து. அப்ப நீங்களும் போக வேணாம் விட்டுருங்கிறாங்க. மறுபடியும் அவர் இதுல கலந்துக்கணும்னா நாம 2 பேரும் தான் போகணும், தனியா போக முடியாது மீனான்னு சொல்ல, அப்ப விட்டுடுங்கன்றாங்க மீனா. என்ன உனக்கு இவ்வளவு வேர்க்குதுன்னு முத்து கேட்க முந்தானை எடுத்து தொடச்சிக்கிறாங்க. என்ன மீனா, இங்க பேசுறதுக்கே உனக்கு வேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்க, எங்கேயோ பார்த்துக்கிட்டு அதனால தாங்க சொல்றேன், கூட்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் வேர்க்கும், என்னால பேச முடியாது, நீங்க மட்டும் வேணா போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நாம 2 பேரா போனாதான் மீனா அதுல கலந்துக்க முடியும், ப்ளீஸ் மீனா, நாம 2 பேரும் சேர்ந்து டிவியில வந்தா நல்லா இருக்கும்ல, உனக்கு ஆசை இல்ல அப்படின்னு முட்டாய் கடையை பார்த்து ஏங்கிட்டு இருக்க குழந்தை மாதிரி கேட்குறாரு முத்து. கொஞ்சம் யோசிக்கிற மீனா, எனக்கு எந்த ஆசையும் இல்லைங்க, நான் வரல, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நான் சொல்றத கேளேன், இது ஒரு பெரிய வாய்ப்பு, உன்னை உலகம் ஃபுல்லா பார்ப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க சொல்ற தலைப்புல என்னால பேச முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பெரிய தலைப்பு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரகசியம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இதானே, நாம தான் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எதையும் மறைச்சது இல்லைல்ல, அப்ப இது ஈஸி தானே அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, என்னாலெல்லாம் எங்கேயும் வந்து பேச முடியாது, ஆளை விடுங்கன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கிச்சனுக்கு போறாங்க மீனா. இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா, என்னைய மிரட்டுறதுக்கு மட்டும் இவளுக்கு பயமே வராது, ஆனா டிவியில பேசலான்னு சொன்னா பயம் வந்துடும், இதுக்கு மேல இவளை என்ன நான் தூக்கிட்டா போக முடியும், சரி அவங்கிட்ட நாம வரலன்னு சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு முத்து போன் எடுத்து கால் பண்ணிட்டு இருக்காரு. கிச்சனுக்கு வர்ற மீனா ரொம்பவே கலங்கி போயிருக்காங்க. முத்து சொன்ன புருஷன் முண்டாட்டிக்கு இடையில ரகசியம் இருக்கலாமா இல்லையா, அதுதான் தலைப்பு, நம்ம 2 பேருக்குள்ளதான் எந்த ரகசியமும் இல்லையே அப்படின்னு சொன்னதை நினைச்சு அழுகாத குறையா கலங்கி போய் நிக்கிறாங்க. ரோஹிணி பெட்ரூம்ல அவங்க கட்டில்ல உட்கார்ந்துருக்க, ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கோட் ஷூட்டோட மனோஜ் வீட்டுக்குள்ள வர்றாரு. அவரோட வாய்ஸ் கேட்ட உடனே ரோஹிணி டக்குன்னு எழுந்து திரும்பி நிக்கிறாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்பக்கமா வந்து ரோஹிணிய டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு மனோஜ். எதுக்கு அப்படின்னு ரோஹிணி மிரட்டலா கேட்க, அந்த கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ் போட்டிருந்தோம்ல, அதுல 2-3 ஆர்டர் வந்திருக்கு, அதுல இன்னொன்னு நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடும், நம்ம ஜீவா கொடுத்த ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சும்மா சொல்லக்கூடாது ரோஹிணி, அந்த பொண்ணு நல்லா ஒர்க் பண்றா, புது புது ஐடியா எல்லாம் கொடுக்குறா, கண்டிப்பா நம்ம ஷோரூம் பெரிய அளவுல டெவலப் ஆக போகுது, நீயே பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மனோஜ் ஹக் பண்ண நிலையிலேயே சொல்லிட்டு இருக்க, ரோஹிணி முகத்தை பயங்கரமா டைட் பண்ணி கண்ணெல்லாம் மேல கொண்டு போய் ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க முகத்துல. நான் எவ்வளோ பெரிய ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னு மனோஜ் கேட்க, ஃபர்ஸ்ட் போய் அந்த கதவை லாக் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க ரோஹிணி. மனோஜ் மெதுவா கையை எடுக்கிறாரு, அவரோட முகத்துல சிரிப்பு தாண்டவம் ஆடுது, அப்படியே ரொமான்ஸ் அவர் முகத்துல ஒரு கோட்டிங்கா அப்பி இருக்கு. மெதுவா தோல்ல கைய வச்சு நிஜமாவா சொல்றேங்கிறாரு, போய் லாக் பண்ணு அப்படின்னு அதே அதிகாரத்தோட ரோஹிணி சொல்ல, நீயும் நல்ல ரொமான்ஸ் மூட்ல தான் இருக்க போல அப்படின்னு மனோஜ் வேகமா போய் கதவை லாக் பண்ணிட்டு திரும்புறாரு. ரோஹிணி அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புறாங்க. என்ன ரோஹிணி அப்படி பாக்குற, எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுதான்னு கேட்டுக்கிட்டே வந்து அவங்க கையை பிடிக்கிறாரு. மெதுவா கையை எடுத்து விடு ரோஹிணி, ஒரு டவல் எடுத்து கொடுக்க, ஓ குளிச்சுட்டு வரணுமா அப்படின்னு அவரு ரொம்ப ஆசையா கேட்க, இல்ல உன் வாயில வச்சு அடைச்சுக்கோ அப்படின்றாங்க ரோஹிணி. மனோஜுக்கு ஒன்றும் புரியல. ஒரு தடவை ரோஹிணி முகத்தையும் டவலையும் பார்த்துட்டு, டவலையா வாயிலையா அப்படின்னு அவர் கேட்க, ஆமா அப்படின்றாங்க ரோஹிணி. எதுக்குங்கிறாரு கொஞ்சம் கோவமா. நான் சொல்றேன் செய் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன ரோஹிணி எதுக்கு டவலை வாயில வைக்கணும் அப்படின்னு கேட்க, அப்படின்னு ரோஹிணி தலைய குனிய, கண்டிஷனர்ல மின்னிக்கிட்டு இருக்க அவங்க முடி மொத்தமும் முன்னாடி வந்துடுது. மனோஜ் கொஞ்சம் பக்கமா வந்து பார்க்க ரோஹிணியோட முகம் இன்ஸ்டன்ட் பேய் முகமா மாறிடுது, மனோஜோட முகமும் பேயை பார்த்த மாதிரியே மாறிடுது. சொன்னதை செய் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன ஒரு மாதிரியா பேசுறேங்கிறாரு மனோஜ்.
எதுக்கு இந்த டவலை நான் அப்படின்னு பயத்தை மறைச்சிட்டு கேட்குறாரு. டவலை வாயில வைன்னு சொல்றேன்ல அப்படின்னு ரோஹிணி மிரட்டலா சொல்ல, பயமா இருந்தாலும் அதை காட்டிக்காம ஏதோ விளையாடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனோஜ் ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி படு சீரியஸா பாக்குறாங்க. நாய் பிஸ்கட்டை கவர மாதிரி மனோஜ் மெதுவா துண்டை வாயில வைக்க, இன்னும் நல்லா வை அப்படின்றாங்க ரோஹிணி. அவரும் வேறு வழி இல்லாம அதை செய்ய ரோஹிணி முன்னாடி நடக்க அவர் பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா பின்பக்கமா நடக்கிறாரு. பயத்துல வாயில இருக்க துண்டு தான் இப்ப அவருக்கு சப்போர்ட்டா இருக்கு. ரோஹிணி ரோஹிணின்னு புரியாம உளறிக்கிட்டு இருக்காரு. நான் ரோஹிணி இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படின்னு அவரு சத்தமே வராம சத்தம் போட்டுட்டு இருக்கு. கல்யாணி அப்படிங்கிறாங்க. எந்த கல்யாணி அப்படின்னு அவரு கொலரலா கேட்க, நான் கிறிஷோட அம்மா கல்யாணி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் பயத்துல அப்படியே பேக் சைடா எம்பி குதிச்சு அந்த ஷோகேஸ் டேபிள்ல உட்காந்துக்கிறாரு. அவரு குரங்கு குட்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு பயத்தோட பார்க்க ரோஹிணி இன்னும் டெரர் ஆயிட்டு இருக்காங்க. முகத்துல ஆரஞ்சு ரெட்டுன்னு கலர் கலரா லைட் எல்லாம் வந்துட்டு போகுது. இதுக்கு மேல தாங்காதுன்னு நினைக்கிற மனோஜ் அவரோட வெப்பன் எடுக்கிறாரு. அதாங்க அம்மா ஒரு கத்த, வாயில இருக்க துண்டு கீழே விழுந்துடுது. உடனே ரோஹிணி பக்கத்துல வந்து வாய் மூடு வாய் மூடு, கத்தக்கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும். சத்தம் வந்துச்சு அப்படியே உன்ன அப்படின்னு கழுத்து நெரிக்கிற மாதிரி கையை கொண்டு போக மனோஜ் கையை வச்சு வாய் மூடிட்டு பயந்து போய் பாக்குறாரு. அவர் விரலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அங்கங்க இன்ஸ்டாலையும் ரீல்ஸ்லயும் பேய்களை அவங்கவுங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க. பேயின்ற பேர்ல ரோஹிணி மனோஜை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. மனோஜ் சர்வ நாடி ஒடுங்கி போய் கப்பு சிப்புன்னு உட்கார்ந்துருக்காரு. இப்ப நான் எதுக்கு உன் பொண்டாட்டி உடம்புல வந்திருக்கேன்னு தானே பாக்குற அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் லைட்டா ஆட்டுறாரு. பயத்துல திறந்த வாய் ஆண் அப்படியே இருக்கு. நீ என் பையன் கிறிஷ இங்க இருந்து வெளியில போக சொல்லக்கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி சரின்ற மாதிரி தலையாட்டி வைக்கிறாரு. நீ என் பையன்கிட்ட எப்பவுமே பாசமா நடந்துக்கணும், அவனை நீ நல்லா பாத்துக்கணுங்கிறாங்க ரோஹிணி. நான் எதுக்கு அப்படின்னு அவ்வளவு பயத்துலயும் அவர் வாயை திறக்க, ஏன் எதுக்குன்னெலாம் கேள்வி கேட்க கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் செய்யணும். என் பிள்ளைகிட்ட எப்பவுமே நீ பாசமா நடந்துக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. பயத்தோட பார்த்துட்டு இருக்க மனோஜ், இல்லை அப்படின்னா அப்படிங்கிறாரு. நான் தினமும் உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ள வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். என் பிள்ளைக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் வருவேன், புரியுதா அப்படின்னு ரோஹிணி மிரட்ட, புரியுதுன்னு தலையாட்டி வைக்கிறாரு. அப்புறம் நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, அப்படி சொன்ன உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா நீ பாசமா இருக்க உன் அம்மாவோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்க உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு ரோஹிணி ரத்த காட்டேரி மாதிரியே சொல்ல மனோஜ் ரொம்பவே பயந்து போறாரு. சொல்ற ரோஹிணி அப்படியே கதவு பக்கமா திரும்பி போக, ஐயோ வேணாம் 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 அப்படின்னு அவரு மேல இருந்து கீழே குதிச்சிட்டு கத்துறாரு. வேகமா திரும்புற ரோஹிணி, கத்தாத அப்படின்னு கத்துனதுல ஐயோ அம்மானு டேபிள் கடியில இருக்க கேப்ல போய் பதுங்கிடுறாரு மனோஜ். அந்த 2 அடி கேப்ல அப்படியே போய் அவரை பதுங்கிட ரோஹிணி மெதுவா தலையை சாச்சு பார்க்க அவர் பயத்தோட குறுகி போய் உட்கார்ந்துருக்காரு. பிதாமகன்ல சூர்யா சாக்குக்குள்ள போனதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இப்ப மனோஜ் ஒரு சின்ன ஸ்டூல் கடியிலேயே போய் உட்கார்ந்துருக்காருன்னு பாக்குறப்ப அடேங்கப்பான்னு தான் இருக்கும். ரோஹிணி நிறுத்தி நிதானமா ஆன அரட்டிக்கிட்டு அவரு மிரட்டிட்டு இருக்காங்க. பொந்துக்குள்ள இருந்து எட்டி பாக்குற எலி மாதிரி மனோஜ் தலையை வெளியே மெதுவா நீட்டி பாக்குறாரு. எங்க அம்மா பாவம், அவங்கள எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், என் ரோஹிணி உடம்பு விட்டு போயிடு அப்படின்னு காக்கா விரட்டுற மாதிரி விரட்டுறாரு மனோஜ். நான் சொல்றத நீ செஞ்சா உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ளே நான் வரமாட்டேன், உன் அம்மாவையும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ என் பையன் கிறிஷ் கிட்ட பாசமா பழகணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் எதுக்கு அவங்கிட்ட அப்படின்னு விடாம கேக்குறாரு மனோஜ். பயப்புள்ள உனக்கு தைரியம் வருதா, கேள்வியெல்லாம் கேக்குறியா அப்படின்னு ரோஹிணி மிரட்டுறாங்க. தலையை ஒரு பக்கமா சாக்க மொத்த முடியும் முகத்தை ஃபுல்லா மறைச்சிடுது. நான் உன்னை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன்ல, என் பையன் சந்தோஷமா இருக்கணும், அவனை நீ பாசமா பாத்துக்கிட்டா நான் உன் பொண்டாட்டி உடம்புல இருந்து போயிடுவேன், இல்ல பர்மனண்டா நான் இந்த ரோஹிணி உடம்புலயே இருப்பேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல இல்ல வேணாம் 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 அப்படின்னு மனோஜ் பயத்துல வேகமா தலையாட்டுறாரு. ரோஹிணி அப்படின்னு கையை நீட்டுறாங்க. ஒரு வரல நீட்ட மனோஜ் என்னங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, வா என் பக்கத்துலன்ற மாதிரி ஒத்த வரல காட்டி ஆட்டுறாங்க. மனோஜ் மெதுவா தவழ்ந்து வெளியே வந்து எழுந்து நிக்கிறாரு. ரோஹிணி சரக்குன்னு ஒரு சத்தத்தோட அவர் பக்கத்துல வந்து நிக்க ஏகத்துக்கும் பயந்து போய் பாக்குறாரு. பயத்துல அவரால் நகரக்கூட முடியாம இருக்காரு. மறுபடியும் ரோஹிணி தலையை ஒரு பக்கமா சைக்கோ மாதிரி சாச்சிக்கிட்டு, அப்ப நீ கிறிஷ் கிட்ட பாசமா இருப்பியா அப்படின்னு கேட்க அவர் தலையை இன்னொரு பக்கமா சாச்சிக்கிட்டு, சரி பாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல படக்குன்னு அவர் தோல்ல கையை வச்சு பக்கத்துல இழுத்து
பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது, நிஜமாவே பாசமா இருக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல மெதுவா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, பாசமே இல்லைன்னா நிஜமா பாசம் எப்படி வரும் அப்படின்னு மனோஜ் கேட்க, நடிக்க கூடாது, பாசத்தை வர வை. ஒரு சின்ன பையன் பாவம் யாருமே இல்லாம இருக்கிறான், அவன் மேல உனக்கு பாசம் வராதா அப்படின்னு ரோஹிணி கத்த, வரும் 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 அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜோட கையை பிடிச்ச வாக்கிலேயே அவரை பின்பக்கமா நடத்துறாங்க ரோஹிணி. அவனை நீ ஏதாச்சும் திட்டுறதோ அடிக்கிறதோ வச்சுக்கிட்ட, அப்புறம் நான் திரும்ப வந்து ஓ அம்மாவை அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அணைக்கட்டுறாங்க ரோஹிணி. ஐயோ இல்லை இல்லை இல்லை, நான் பாசமா இருக்கேன், அம்மாவை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு மனோஜ் பதற அப்படியே பக்கவாட்டில் நகர ஆரம்பிச்சிடுறாரு. நான் வந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்னேன், உன் அம்மா உயிரை எடுத்துக்கிட்டு நான் போயிடுவேங்கிறாங்க ரோஹிணி. இல்லை இல்லை இல்லை, யார்கிட்டையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவரு பயங்கரமா பயந்து நடுங்க. வெளியில கிருஷ் இருக்கான், அவன் பசியில இருக்கான், நீ போய் அவனுக்கு இட்லி ஊட்டி விடு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நானாங்கிறாரு மனோஜ். ஆமா, நீ ஊட்டி விடுறத நான் பார்க்கணும், அப்படி பார்த்துட்டா உன் பொண்டாட்டி உடம்புல இருந்து நான் போயிடுவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நீங்க இங்க இருக்கீங்க, அப்ப ரோஹிணி எங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையா கேட்கிறாரு. அவ மயக்கத்துல இருக்கா, நான் போயிட்டா அவ வந்துருவா, நீ கிருஷுக்கு ஊட்டி விடுறத நான் பார்க்கணும், ஓ போய் ஊட்டி விடு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி அப்ப நீங்க போயிடுவீங்கல்ல அப்படின்னு மனோஜ் மரியாதையோடய கேட்க, சொன்னதை செஞ்சா நான் போயிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு டைரக்ஷனா முகத்தை திருப்ப அந்தந்த டைரக்ஷனுக்கு முடி அப்படியே அவங்க முகத்துல வந்து விழுது. கடைசியா ஒரு டைரக்ஷன்ல முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க முறைச்சிட்டு இருக்க, சரி சரி நான் அவனுக்கு ஊட்டி விடுறேன்னு மனோஜ் பயத்துல உறைஞ்சு போய் நிக்க, போ அப்படின்னு ரோஹிணி கத்த, ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு உருண்டு போய் பாத்ரூம் கதவு தொடுறாரு. அதுக்கப்புறம் பீரோ கதவு, அதுக்கப்புறம் போய் செவுத்துல முட்டிக்கிட்டு ஓடி வர்றாரு. ஐயோ கதவு எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அவரு பதறிக்கிட்டு இருக்க, ரோஹிணி டென்ஷன் ஆகி அப்படின்னு மிரட்ட, துண்டை வச்சுட்டு உட்கார்ந்த பழைய இடத்துலயே ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துடுறாரு மனோஜ். அடுத்து ரோஹிணி முறைச்ச முறையில உளுந்தடிச்சு ஓடி போய் கரெக்டான கதவை திறந்துட்டு வெளியில ஓடிடுறாரு மனோஜ். அவரு கதவை திறந்துட்டு வெளியே வர ரோஹிணி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. வெளியே வர்ற மனோஜ் அங்க எங்கன்னு பாக்குறாரு. கிருஷ் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க, பக்கத்து சேர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. ரோஹிணியும் மெதுவா கதவு கிட்ட வந்து நிக்கிறாங்க. நம்ம கிட்ட பேசுனது மனோஜ் அங்கிளா, சாப்பிட்டியான்னு வேற கேக்குறாரா அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கிருஷ் பாத்துக்கிட்டு இருக்க. டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சிட்டு இருக்க மீனாவும் இதை ஆச்சரியமா பாக்குறாங்க. ரோஹிணி வாசப்படிக்கிட்ட நின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. மீனாவும் ரோஹிணி ஆச்சரியமா பார்க்க லைட்டான சிரிப்போடு நிக்கிறாங்க. அவங்க என்னடா அப்படி ஆச்சரியமா பாக்குறேன்னு மனோஜ் கேட்க, கிருஷ் வாயை திறக்காம ஆன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு மனோஜ் மறுபடியும் கேட்க, மீனா ஒரு சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் சாப்பிடல அங்கிள் அப்படின்னு கிருஷ் சொல்ல, சரிவா சாப்பிடலாம் அப்படின்னு மனோஜ் கையை பிடிக்க பிரமிப்பு மாறாம அவரையே பார்த்துக்கிட்டு நடக்கிறான் கிருஷ். ரோஹிணி அவங்க ரூம் வாசப்படியில நின்று சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க கிருஷை கூட்டிட்டு வந்து கை கழுவ வச்சு உட்கார வைக்கிறாரு மனோஜ். நான் வேணும்னா பரிமாறவான்னு சின்ன புன்னகையோட மீனா கேட்க, நானே பரிமாறிக்கிறேன் அப்படிங்கிற மனோஜ் போய் கையை கழுவிட்டு இருக்காரு. ரோஹிணி அவங்க ரூம் கதவுகிட்டே நின்று இதை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அட பரவாயில்லையே சாதிச்சுட்ட அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க மீனா. கிருஷ் கண்ணை கூட இமைக்காம மனோஜையே பார்த்துக்கிட்டு இருக்க ஹாட் பாக்ஸ் திறந்து இட்லி எடுத்து வைக்கிறாரு. அவரு உனக்கு சாம்பார் வேணுமா சட்னி வேணுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, சாம்பாரே போதுங்கிறாரு கிருஷ். ரோஹிணி நிறைவா பார்த்துட்டு இருக்க அவங்கள பார்த்து, பரவாயில்லையே சூப்பர்ன்ற மாதிரி மீனா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரூமை திறந்துகிட்டு ஸ்ருதியும் ரவியும் வர டக்குன்னு முகத்தை நார்மல் ஆக்கிக்கிறாங்க மீனா. வெளியே வர்ற ரவியும் ஸ்ருதியும் டைனிங் டேபிள பார்த்துட்டு அப்படியே அசந்து போய் நின்னுடுறாங்க. ஏய் அப்படின்னு ரவியை கூப்பிட அவரும் திகைச்சு போய் தான் நிக்கிறாரு. இட்லி வச்சு சாம்பாரை ஊத்தி, இங்க பக்கத்துல வா, எங்க காட்டு, நல்லா சாப்பிடணும் என்ன அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படின்னு வாய் திறக்கிறாரு கிருஷ். நல்லா காட்டுடா அப்படின்னு அவரு ஊட்டி விட, ஏய் நான் பார்க்கறது தானே உன் கண்ணுக்கும் தெரியுது, இல்லை நானே ஏதாவது ஹாலுசினேட் பண்ணிக்கிறேனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்லை இல்லை மனோஜ் கிருஷுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு ரவியும் சொல்ல, எங்க காட்டு அப்படின்னு மனோஜ் கிருஷுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியே போற முத்து அப்பதான் வந்து செருப்பை கழட்டிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. தட்ட காலரை தூக்கி விட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே வர்றாரு. வர்றவர் டைனிங் டேபிள பார்த்துட்டு அப்படின்னு அப்படியே நின்னுடுறாரு. நல்லா இருக்கான்னு மனோஜ் கேட்க, அப்படின்னு கிருஷ் தலையாட்ட அடுத்த வாய் எடுத்து ஊட்டி விடுறாரு. இதுவரையிலும் மனோஜையும் கிருஷையும் ஆன்னு பாத்துக்கிட்டு இருந்த ஸ்ருதி ரவி மீனா 3 பேரும் அப்படியே ஆன்னு வாயை திறந்துட்டு நிக்கிற முத்துவை பாக்குறாங்க.
முத்து நேரா டைனிங் டேபிள் கிட்ட வந்து உத்து உத்து பார்த்துட்டு இருக்காரு. த்ரிஷா ஆன்னு வாயை திறந்து காட்ட மனோஜ் ஊட்டி விட, மீனா நான் பாக்குறது கனவா இல்ல நிஜமானு எனக்கே தெரியலையேங்கிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு முத்து பயங்கர ஆச்சரியத்தோட கேட்க, நாங்களும் அதே ஷாக்ல தாண்டா நிக்கிறோம் அப்படின்னு ரவி சொல்ல, அப்படிங்கிற முத்து மறுபடியும் அவங்க 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. என்னடா குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு, கண்ணு வைக்கிற அப்படின்னு மனோஜ் ஊட்டி விட்டுக்கிட்டே சொல்ல, அப்படின்னு அதிர்ச்சியில சேர்ல டொப்புன்னு உட்கார்ந்துடுறாரு முத்து. நீ சாப்பிடுறா அப்படின்னு கொஞ்சிக்கிட்ட மனோஜ் ஊட்டி விட கிருஷ்ண சந்தோஷமா சிரிச்சிட்டு சாப்பிடுறாரு. இத மீனாவும் ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமும் நிறைவுமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வீட்டோட அதிகார மையம் வர்றாங்க. அதாங்க விஜயா. வர்றவங்க மனோஜை பாக்குறாங்க, கிருஷ்ண பாக்குறாங்க. என்ன அந்த குட்டிச்சாத்தான் பக்கத்துல மனோஜ் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு யோசிக்கிற உருளைக்கிழங்கு விஜயா, டேய் மனோஜ்னு கூப்பிட அப்படின்னு திரும்புறாரு அவரு. கை கால் முளைச்ச கத்திரிக்காய் மாதிரி டிங் டிங் டிங்னு வர்ற விஜயா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கத்திட்டு இருக்க. வீட்டுல இருக்க மத்த எல்லாரும் வந்துடுறாங்க, அண்ணாமலை தவிர. என்னம்மான்னு மனோஜ் நார்மலா கேட்க, இவனுக்கு போய் இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்கிற, ஏன் அவனுக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்னு விஜயா கத்த. சின்ன பையமா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தான், அதான் பசிக்குதோ என்னமோன்னு ஊட்டி விட்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் அடுத்த வாய ஊட்டி விட விஜயாவுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிட போறான், ஏன் அவனுக்கு சாப்பிட தெரியாது அப்படின்னு விஜயா கத்த. மனோஜ் எந்த பதிலும் சொல்லாம ஊட்டி விடுறதுலயே மும்முரமா இருக்காரு. என்னடா இவன் அம்மா இந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க, இவன் கண்டுக்காம இருக்கானேன்னு முத்து ஆச்சரியமா பாக்குறாரு. என்ன ரோஹிணி என்ன நடக்குதுங்க அப்படின்னு விஜயா கத்த. ரோஹிணி திக்குன்னு பாக்குறாங்க. மனோஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எதுக்கு இவன் ஊட்டி விடுறான் அப்படின்னு கோவத்துல சிவந்த தக்காளி மாதிரி முகத்தை வச்சுட்டு கத்திட்டு இருக்காங்க விஜயா. யாரும் எந்த பதிலும் சொல்லாம இருக்க. மனோஜ் அவரோட கடமையே கண்ணா இருக்க. அப்படி என்ன அக்கறை அவன் மேல உனக்கு அப்படின்னு கத்த. மனோஜ் ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்துட்டு ஊட்டி விடுறாரு. தெரியல ஆண்டி, நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மனோஜ் நீ எப்போ வந்த அப்படின்னு ரோஹிணி கேட்க, போயிடுச்சா அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன போயிடுச்சா அப்படிங்கிறாங்க ரோஹிணி. இல்ல நான் வந்ததே உனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சான்னு கேட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு மனோஜ். பாத்தீங்களா ஆண்டி என்ன பண்றாரு என்ன பேசுறாருன்னு எனக்கே புரியலங்கிற மாதிரி ரோஹிணி ஒரு ரியாக்ஷனை கொடுக்க விஜயா இன்னும் கோவமாயி மனோஜை பாக்குறாங்க. மனோஜ் சின்சியரா ஊட்டி விட்டுட்டு இருக்க. டேய் உனக்கு தலையில எதுவும் அடிபட்டுருச்சான்னு முத்து கேக்குறாரு. ஏண்டான்னு மனோஜ் கேட்க, இல்ல அவனுக்கு பாசமா சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கிற அதான் கேக்குறேங்கிறாரு முத்து. அதான் சொல்றேன்ல அவனை பார்க்க பாவமா இருந்துச்சுன்னு அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஏன் உங்களுக்கு இப்பதான் பாவமா இருக்கா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஏய் நீ அவனுக்கு ஊட்டி விடுறத நிறுத்த போறியா இல்லையா அப்படின்னு விஜயா கத்த. இல்லம்மா நான் ஊட்டி விடுவேம்மா, அப்படி இல்லைன்னா கல்யாணி அப்படின்னு மனோஜ் சொல்ல. கல்யாணியா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியோட கேட்க. ரோஹிணி எச்சரிக்கையா இருந்துக்கன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. மீனா என்ன பண்ணுன இப்ப என்னத்துக்கு அந்த பேரை சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரோஹிணிய பாக்குறாங்க. மத்த எல்லாருமே திகச்சு போய் மனோஜிய பாத்துட்டு இருக்க. கல்யாணி இல்லம்மா, கல்யாணம் ஆனவங்க இப்படி பசியில இருக்க குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டா அவங்க பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும்னு சொன்னாங்க, அதான் ஊட்டி விடுறேன்னு சொல்லி ஊட்டி விட்டுக்கிட்டே செம்மையா பூசி முழுகிறாரு மனோஜ். விஜயாவுக்கு சுத்தமா பிடிக்கல. குழப்பமா அருவருப்புமா முகத்தை வச்சுக்கிட்டு இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு இருக்க. என்னடா இவன் கண்ணாடிய திருப்பின ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி சொல்றான் அப்படிங்கிறாரு ரவி. அதானே டேய் குழந்தைக்கு ஊட்டினா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னா அது ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆனா பிசினஸ் டெவலப் ஆகும்னு எவன்டா சொன்னா உனக்கு அப்படின்னு முத்து சொல்ல. டேய் அப்ப இது இன்னும் பெட்டரா இருக்கேங்கிறாரு மனோஜ். எதுன்னு முத்து கேட்க. இல்ல எல்லா நல்லதும் நடக்கும்னு ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. முகத்தை சுருக்கி பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா, யாருடா சொன்னாங்க உனக்கு இப்படி அப்படின்னு கத்த. கோவில்ல பார்த்த ஒரு சாமியார் சொன்னார் அப்படி அப்படின்னு பயங்கரமா உளறி கொட்டி கிளறி மூடிக்கிட்டு இருக்காரு மனோஜ். ஐயோ அப்படின்னு ரொம்பவே வெறுப்பா ஆத்தாமையுமா விஜய பெருமூச்சு விட்டுட்டு நிக்கிறாங்க. அப்ப நீ பாசத்துல பண்ணல, உனக்கு லாபம் வரணுங்கிறங்காட்டி பண்ற அவ்வளவுதானே அப்படின்னு முத்து கேட்க. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிப்போட பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். ஐயோ மனோஜ் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல நீ அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பார்க்க. எல்லாத்தையுமே பிஸ்னஸாக தான் பார்ப்பீங்களா மனோஜ் நீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. டேய் எவனோ ஏதோ சொன்னா அதை அப்படியே நீ நம்பிடுவியா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. அம்மாவை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம ஊட்டி விட்டுட்டு இருக்காரு மனோஜ். டென்ஷன் ஆகுற விஜயா நிறுத்துறா முதல்ல அப்படின்னு கத்த. எல்லாருமே பயந்து போய் பாக்குறாங்க. டேய் உனக்கு சாப்பிட்றதுக்கு கை இல்லையா அப்படின்னு விஜயா கத்த. உடனே மீனா வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. அத்தை இப்ப எதுக்கு அவனை கத்துறீங்க அப்படின்னு இவங்க கத்த. ஏய் என்னடி குரலை ஒசத்துற அப்படின்னு விஜயா மீனா கிட்ட திரும்ப. ஏன்
இந்த வீட்ல உங்க குரல் மட்டும்தான் ஒசந்து இருக்கணுமா அப்படின்னு முத்து சப்போர்ட்டுக்கு வர்றாரு. அத்தை, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது ஒண்ணு தப்பு இல்லையே. யார் பாசம் காட்டினாலும் குழந்தைங்க அவங்க கூடவே ஒட்டிக்குவாங்க. கிறிஷுக்கு அவர் ஊட்டி விடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்ல கோவமா திரும்புற விஜயா, டேய் மனோஜ், உன்னால என்னைய கண்டவங்க எல்லாம் கேள்வி கேக்குறாங்க, ஊட்டுறத நிறுத்து. ஏய் ரோஹிணி சொல்லு அப்படின்னு விஜயா கத்துறாங்க. மனோஜ், ஆன்ட்டி தான் சொல்றாங்கல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல நான் முடிச்சிடுறேன், இல்லனா அம்மாவோட உயிர் போயிடுச்சுன்னா அப்படின்னு அடுத்து இன்னொரு உளறல முன்னாடி வைக்கிறாரு மனோஜ். என்ன அப்படின்னு விஜயா அதிர்ந்து போய் பார்க்க, ஐயோ மனோஜ், உன்னைய வச்சுட்டு ஒரு ஊருகா கூட போட முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பாக்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்பா இல்லம்மா, பையனுக்கு அம்மா கிடையாதுல்ல, பாவம் அவங்க உயிர் போயிடுச்சு அதான் அப்படின்னு மனோஜ் மறுபடியும் ஊட்டி விட, சே ஏன் பையன் மனோஜா இவன் அப்படின்ற மாதிரி விஜயா வெறுப்பும் குழப்பமுமா பாக்குறாங்க. வர வர நீயும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற, என்னமோ பண்ணி தொலை போ அப்படின்னு விஜயா உருளைக்கிழங்கு அங்க இருந்து உருண்டு போயிடுறாங்க. நீ சாப்பிட்றா, இந்தா அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஆசையா ஊட்டி விடுறாரு. என்ன இவன் கிறிஷுக்கு ஊட்டுறான், அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், ஆளே மாறிட்டானே அப்படின்னு முத்து டைனிங் டேபிள்ல கையை ஊனி கன்னத்துல வச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை பேய் ஏதாவது இவன் உடம்புக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு முத்து கேட்க, டேய் என் உடம்புல வேற வரணுமா, சும்மா இருடா அப்படிங்கிற மனோஜ் கடைசி வாயை ஊட்டி விட்டுட்டு, போதும் வா போலாம் அப்படின்னு கிருஷ கூட்டிட்டு போய் கையை வாயெல்லாம் கழுவி விட்டு கையை பிடிச்சி வான்னு கூட்டிட்டு வர்றாரு. அங்கிள், நான் இன்னைக்கு உங்க கூடயே படுத்துக்கட்டுமா அப்படின்னு இப்பவே துண்ட போடுறாரு கிருஷ். மனோஜ் ரோஹிணியை பார்க்க அவங்க கண்ணுல ஒரு ஜாடைய காட்ட, படுத்துக்கோ, இதுல என்ன இருக்கு அப்படின்னு மனோஜ் தாராள மனசோட சொல்ல, கிருஷ் யாரு, இடத்த கொடுத்தா மடத்தைய பிடிப்பாரு அவரு, உங்க மொபைல்ல நான் கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாடட்டுமா அப்படின்னு கிரிஷ் கேட்க, மனோஜ் அப்படியே ரோஹிணி திரும்பி பார்க்க அவங்க ஒரு சின்ன ஜாடை காட்டுறாங்க. விளையாடு, என்ன வேணா விளையாடு, நீ விளையாடினாதான் மற்றவங்க எங்கிட்ட விளையாடாம இருப்பாங்க அப்படின்னு மொபைல் எடுத்து நீட்டுறாரு மனோஜ். தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, முத்து ஆன்னு வாயில கைய வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க ரவியும் ஸ்ருதியும் சில மாதிரி நின்று பாக்குறாங்க. டேய் ரவி, நம்ம அண்ணன் தானாடா இவன் அப்படின்னு கிரிஷ கூட்டிட்டு போற மனோஜை பார்த்து கேட்கிறாரு முத்து. எனக்கும் அதுதான்டா புரியல அப்படின்னு ரவி சொல்ல, ஒருவேளை மனோஜ் மாதிரியே யாராவது இங்க வந்துட்டு மனோஜ் வேற எங்கேயாவது போயிட்டாரோ அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இவ ஒருத்தி ஏதாவது பட சீரியலை பார்த்துட்டு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பா அப்படின்னு ரவி சொல்ல, உங்களை மாதிரி எனக்கு ஆச்சரியம் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத பாப்பாவை ரோஹிணி அங்க நிக்கிறாங்க. முத்து மீனா பக்கம் திரும்ப, கிள்ளிடாதீங்க, கனவில்ல நெஜம்தான் அப்படின்னு அவசரமா நகர்ந்துக்கிறாங்க மீனா. ரோஹிணி அங்கிருந்து நகர போக, ஏங்க ரோஹிணி அப்படின்னு நகர போன ரோஹிணிய கைய பிடிச்சிக்கிட்டு, மனோஜுக்கு ஏதோ மல்டிபிள் பர்சனாலிட்டி எதுவும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஏங்க இப்படிலாம் கேக்குறீங்க, அவருக்கு கிருஷ பார்த்தா பாவமா இருக்கு, அதனாலதான் இப்படிலாம் பண்றாரு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து போயிட, பேசுறது இவங்க தானா, நம்ப முடியலையே அப்படின்னு ஸ்ருதி மண்டை பிச்சுக்காத குறைய அங்கிருந்து போறாங்க. மீனா, நடக்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல மீனா அப்படின்னு முத்து சொல்ல, விடுங்க, அவரு கிறிஷ் கிட்ட பாசமா இருக்கிறது நல்ல விஷயம் தானேங்கன்றாங்க மீனா. நல்லதுதான், ஆனா எப்படி இப்படி மாறினா இவன்னு தெரியலையே அப்படிங்கிற முத்து மீனாவை பார்க்க, எனக்கு மட்டும் எப்படி தெரியுங்கிறாங்க அவங்க. அதான் சொன்னானே ஏதோ சாமியார் சொன்னாருன்னு அப்படின்னு ரவி சொல்ல, எனக்கு அப்படி தெரியலடா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குடா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ சாமி சும்மா இருந்தாலும் பூசாரி சும்மா இருக்க மாட்டான்னு சொல்ற மாதிரி இவர் எதையாவது நோண்ட போறாரோ அப்படின்னு மீனா பயத்தோட பாக்குறாங்க. நைட்டு கிரிஷ் செம்ம ஜாலியா மனோஜுக்கு ரோஹிணிக்கும் நடுப்புற படுத்துக்கிட்டு அவரோட 2 காலையும் மனோஜ் மேல போட்டுட்டு ஜாலியா படுத்து தூங்குறாரு. ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்க பக்கத்துல முழிச்சு பாக்குற மனோஜ் பக்கத்துல படுத்திருக்க கிரிஷ பார்த்துட்டு முதல்ல கத்துறதுக்கு வாய் எடுத்துடுறாரு. அப்புறம் பயத்துல வாயை மூடிக்கிட்டு மேல போட்டிருக்க கிரிஷோட காலை சீ 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 அப்படின்னு தள்ளி விடுறாரு. ஐயோ, ரோஹிணி கிட்ட ஏதாவது மாற்றம் வந்துட போகுது, கல்யாணி வந்துட போறான்ற பயத்தோட பாத்துக்கிறாரு. இவன் வேற அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி படுக்கிறவரு சச்சா வேணான்னு அடுத்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. ஆனா அவரால் நிம்மதியா தூங்கவே முடியல. இப்படி புரண்டு படுக்கிறாரு, அப்படி புரண்டு படுக்கிறாரு, குப்புற படுக்கிறாரு. சே அப்படின்னு மறுபடியும் எழுந்து உட்கார்றாரு. இவரு கட்டில போட்டு ஆட்டிட்டு இருக்கிறதுல ரோஹிணி கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. அவங்களும் எழுந்து உட்கார மனோஜ் அப்படியே பயத்தோட பாக்குறாரு. இப்ப ரோஹிணியா இருக்காளா இல்ல கல்யாணியா மாறிட்டாளான்னு. என்னாச்சு மனோஜ், ஏன் தூங்கலையா அப்படின்னு ரோஹிணி கேட்க அவரு பயத்தோட, ஒன்னும் இல்ல ரோஹிணி, நீ படுங்கிறாரு. இல்ல என்ன விஷயம்னு சொல்லு, ஏன் இப்படி தூங்காம எழுந்திருச்சு உட்கார்ந்துருக்க
அப்படின்னு ரோஹிணி கேட்க எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிற மனோஜ். அது அது வந்து அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அவர் மைண்டுக்குள்ள கல்யாணியா மாறின ரோஹிணி, இப்ப நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீ பாசமா இருக்க உன் அம்மாவோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்க உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு கல்யாணி மிரட்டினது ஞாபகத்துக்கு வர அப்படின்னு தலையை ஒரு உதறிக்கிட்டு ஒன்னும் இல்ல நீ படுங்கிறாரு மனோஜ். ரோஹிணி குழப்பத்தோட அவரை பார்க்க மனோஜ் ரோஹிணிய பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் மனோஜ் ரெடியாகி வர அங்க கிரிஷ் அவரோட ஷூவுக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு. டேய் இது ஏன் ஷூ தானே அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமா அங்கிள்ங்கிறாரு கிரிஷ். சத்தம் கேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அங்க வர்றாங்க. ஏன் ஷூவுக்கு நீ எதுக்குடா பாலிஷ் போடுற அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க வெளியே போற முத்து வீட்டுக்குள்ள வர்றாரு. கிரிஷ் யாரோட ஷூவுக்கு பாலிஷ் போடுறேன்னு அவர் கேட்க ஏன் ஷூவுக்கு தாங்கிறாரு மனோஜ். ஓ ஷூவா அப்படிங்கிற முத்து டேய் எந்திரா முதல்ல அப்படின்னு கிரிஷோட கையை பிடிச்சி தூக்குறவரு. ஏண்டா உன் ஷூவுக்கு கூட உன்னால பாலிஷ் போட்டுக்க முடியாதாடா? ஒரு சின்ன பையனை போய் போட சொல்லிட்டு இருக்கிற பெரிய இவனாடா நீ அப்படின்னு மனோஜை அடிக்க போறாரு முத்து. ஏங்க சொல்றத கேளுங்கன்னு மீனா வர டேய் முத்து மனோஜ் எல்லாம் இத சொல்லலடா, அவன் தான் எடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்து குழப்பமா கிரிஷ பாக்குறாரு. நீ ஏன்டா என் ஷூவுக்கெல்லாம் பாலிஷ் போடுற அப்படின்னு மனோஜ் கேட்க நீங்க என்ன ஸ்கூல்ல மட்டும் டிராப் பண்றீங்களா அப்படின்னு கிரிஷ் கேட்க என் ரேஞ்சுக்கு இவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு நான் டிரைவர் வேலை பார்க்கணுமா? இவன் யாரு எனக்கு அப்படின்னு மனோஜ் கத்திக்கிட்டு இருக்க அவர் பக்கத்துல வந்து நிக்கிற ரோஹிணியோட முகம் அப்படியே ரெட் கலர் பலூன் மாதிரி கலர் மாதிரி உப்பிக்கிட்டு இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது? எல்லாரும் முன்னாடியே பேயா மாற போறாங்களா ரோஹிணி? இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.